ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐயனார் துணையில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். அண்ணன் தம்பினா இந்த மாதிரி தான் பார்க்கணும். அடுத்து பாண்டவர் பூமிக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்குறப்ப நமக்கே இந்த மாதிரி அண்ணன் தம்பி கிடைக்கலங்கிற மாதிரி ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. யாருக்கெல்லாம் சேரனை ரொம்ப பிடிக்குமோ அவங்க வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. என்ன பண்ணுறாங்கன்னா பல்லவன் வந்து காணாமல் போயிட்டான் அப்படிங்கிறதுக்காக வந்து சோழனும் சேரன் 2 பேருமே அண்ணனும் காலேஜில் போய் கேட்குறாங்க. அவங்களும் இந்த மாதிரி காலேஜில் சோகமாக தானே இருந்தான், என்னன்னே தெரில, நான் எங்கள்கிட்ட ஒழுங்காக பேசலாமே, இந்த மாதிரி மதியம் போல் கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ எங்கடா போயிருப்பான் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறாங்க. அவங்களும் பிரச்சனை கேட்குறப்ப இல்லைடா அவன் ஃபோன் சுவிச் ஆஃப்னு இருக்கா, தான் காணும், எங்கே போயிட்டான்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் ஏதாவது பிரச்சனை சொல்லுங்கன்றப்போ சேரா தம்பி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. காஃபி ஷாப் அது இதுன்னு போகிறாங்க. நைட் ஆயிடுது. என்ன பண்ணுறது தெரியல. இங்கே வீட்டில் உட்காந்துட்டு நிலாவும் தேடி ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க. அவங்க மாமனார்ட்ட போய் பேசுகிறாங்க. என்ன நீங்கள் பையன் காணுங்கிறப்போ இவ்வளோ கேஷுவலாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவன் வந்துடுவாம்மா, நீ போய் தூங்குமா, நமக்கு தான் அவன் இருக்கணும் தெரியாது, ஆனால் அவனுக்கு இந்த வீடு தெரியும்ல, இங்கே தான் எங்கேயாவது இருப்பான், போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் தேடிக்கிட்டு இருக்காங்க எந்த இடமும். அதே போல் நிலாவுக்கு ஒரு ஐடியா தோணுது. யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி அவன் பேசுனதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு இடமா தனித்தனியாக பீச்சுக்கெலாம் போவோம். இது மாதிரி என்னையெல்லாம் நாங்கள் 4 பேர் ஒன்றா போனதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு பிடிச்ச பீச் எதுன்னு சொல்கிறப்போ ஈசிஆர் பக்கத்தில் ஒரு பீச் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஞாபகம் வருது அவங்களுக்கு. இங்கே அப்படியே உடனே சேரனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க தம்பி இங்கே தான் எங்கேயோ இருக்கா எனக்கு தோணுது அப்படிங்கிற, எங்கே இருக்கான்றப்போ இது மாதிரி என்கிட்ட பேசணும் அன்றைக்கி. பேசுகிறப்போ இது மாதிரி எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் அந்த பீச் சைடு தான் போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிச்ச பீச் என்ன பீச்சுங்க, மெட்ராஸில் நிறையா பீச் இருக்குங்க, எந்த பீச்சுங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறப்போ ஈசிஆர் சைடு தான் ஏதோ ஒரு பீச்சுன்னு சொன்னால், என்னங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நாங்கள் அங்கே போய் தேடுறோம், அங்கே 2-3 பீச் இருக்குது, ஒவ்வொரு பீச்சாக போய் தேடுறோம் அப்படிங்கிறப்போ பீச்சுக்கு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துருக்கான். அதை பார்த்துட்டு அப்படியே சோழன் வந்து அப்படியே உட்காந்து அழுகுறான். இங்கே தாண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லி வந்து அழுதுட்டு இருக்கப்போ சேரன் பக்கத்தில் போகிறான். போயிட்டு பல்லவனை பார்த்து கட்டி பிடிச்சி, ஏன்டா இங்கே வந்து அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணே நீ எப்படின்னு இங்கே வந்தேன்னு சொல்லிடுறப்போ அவரும் சொல்கிறாங்க, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், நீ இல்லைன்னொன்னே சோழன் என்ன மாதிரி அழுதா தெரியுமா, கொஞ்சம் இருந்தால் அவருக்கே ஹார்ட் அட்டாக்காக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது அப்படியே அவங்க அண்ணன் பார்க்குறாங்க. சோழனை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. ஏன்டா தம்பி இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. இந்த மாதிரி பண்ணிடாதரா அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. ஆஹா, பார்க்குறப்ப அண்ணன் தம்பி நான் இந்த மாதிரி தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நமக்கே ரொம்ப வந்து அப்படியே அப்படி சந்தோஷமாக இருக்குது அவங்க கட்டி பிடிச்சி அழுகுறதை பார்க்குறப்போ. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.